ஹாய், இந்த இந்த சிலிண்டரை பாருங்களேன். இதுதான் RX 6 ஸ்பீடோட சிலிண்டரு. இந்த போர்ட்டிங் லெவல் மாறும். அதாவது இந்த ரீட் வால்வே பார்த்தீங்களா, டபுள் காடியாக வந்துடும். இங்கே ஃபிட் ஆகுது தெரியுங்களா, இதில் எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். நம்ம 135 சிலிண்டரில் இப்படி ஃபிட் ஆகாது. சரி, இது ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்குது 135 சிலிண்டர்லேருந்து நான் வேறு ஒரு தெளிவான வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ விஷயம் என்னென்னா, இந்த Yamaha வச்சுருக்கீங்களா, நீங்கள் RX விண்டேஜ் பைக் வச்சுருந்தாலும் சரி, இந்த பழைய மாடல் அல்லது இப்போ இருக்கிற சூப்பர் பைக் வரைக்கும், பர்டிகுலராக Yamaha மட்டும் அதுக்கு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துகிறாங்க நாளைக்கு. அதாவது இதில் ஃபேம்லெட்டில் தெரியும், கொஞ்சம் க்ளோஸாக காமி. 27/7/25 நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 6 மணி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்குது. இந்த ஈவெண்ட் வந்து ஃபன் ப்ரோக்ராம்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்கள் பைக்கை வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ராஃபி, மாடிஃபை பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு ட்ராஃபி, பின்ன உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக டூ ஸ்டோக்கை ரொம்ப ஆர்வமாக வச்சுருக்கவங்களுக்கு கூட நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு கெட் டுகெதர் மாதிரி. இந்த மாதிரி Yamaha ஆரம்பித்து 70வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ஈவெண்ட் ஒன்று நடக்குது. என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். கோயம்புத்தூரில் தான் இது நடக்குது. இதோட லொக்கேஷன் அப்புறம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா இந்த வீடியோ கீழே நம்பர் கொடுக்குறேன், அவருக்கு கூப்பிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிங்க. என்னோட பிரதர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. டீமாக போனீங்கன்னா உங்கள் டீமோட பேர் வச்சு ஒரு என்ட்ரி போட்டுக்குங்க. உங்களுக்கு டீம் இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் இருக்கோம். டீம் மோட்டோ மெக்கானிக்ஸ்னே நீங்கள் என்ட்ரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தனி இது பேடி கார்டு ஒன்று தனியாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? Yamaha வச்சுருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கிங்க. பர்டிகுலராக RX வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எங்கள் டீமும் அங்கே இருப்பாங்க. முடிஞ்சால் நானும் வந்து உங்களை பார்க்குறேன். இது மோட்டோ மெக்கானிக்ஸ்.